இலங்கையில் நடந்த உள்நாட்டு யுத்தத்தை காரணம் காட்டி நிறைய தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சோடி இருந்தாங்க, அகதிகளாக போயிருந்தாங்க. அதுவும் ஸ்பெஷலைஸ்டாக இந்தியாவுக்கு நிறைய பேர் போயிருந்தாங்க. இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் இப்போவும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் அப்படின்ற ஒரு பேரில் இன்னமும் அகதி முகாம்கள் இயங்கிக் கொண்டு தான் இருக்குது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னமும் வசித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் இலங்கையில் இலங்கை இது சம்பந்தமான துறைக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கக்கூடிய மிஸ்டர் ஆனந்த விஜயவால ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி அகதி முகாம்களில் இருக்கக்கூடியவங்க மறுபடியும் நாட்டுக்கு திரும்பலாம், எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை இது சம்பந்தமான விஷயங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. கடந்த ஆட்சி காலங்களில் இந்த மாதிரி அகதி முகாம்களில் இருந்துட்டு மறுபடியும் நாட்டுக்கு திரும்பும் போது அவங்க கைது செய்யப்பட்ட மாதிரி, அதே மாதிரி விசாரணைகளுக்கு அழைத்து செல்லப்பட்ட மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இனி நீங்கள் நாட்டுக்கு திரும்பும் போது உங்களை கைது செய்ய மாட்டோம், விசாரணை அப்படின்னு சொல்லி எந்த விதமான பிரச்சனைகளும் ஈடுபடுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இந்த அமைச்சரவை ஒப்புதல் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒன்று நீங்க இலங்கையில் இருந்த நானும் ஒரு இலங்கை பிரஜைதான் அப்படின்ற உறுதிப்படுத்துவதற்கான ஒரு டாக்குமெண்ட் ஒன்று உங்களோட கையில் இருக்கணும். ரெண்டாவது இலங்கையினுடைய அரச புலனாய்வு சேவை பிரிவிடம் இருந்து ஒரு அறிக்கை ஒன்று பெறணும். இந்த ரெண்டு விஷயமும் உங்களோட கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்க மறுபடியும் நாட்டுக்கு சுதந்திரமாக திரும்பி வரலாம் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த துறைக்கு பொறுப்பான மிஸ்டர் ஆனந்த விஜயபால இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு.